ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யங்ஸ்டர்ஸ் குக்கிங். யூஸ்வலாக கேபேஜ் வச்சு கூட்டு பொரியல் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பரான குயிக் அண்ட் ஈஸி கேபேஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேபேஜ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 2 கை அளவுக்கு கேபேஜ் எடுத்திருக்கேன். பொரியல் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கேபேஜுக்கு தேவையான உப்பு, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர், 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேபேஜை தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பக்கோடா மாதிரி போடாமல் தனித்தனியாக போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியாக போட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பாக வேகிற அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 1 ஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1 ஸ்பூன் நறுக்கின பச்சை மிளகாய், அது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஆயிலில் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ ஆனியன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இது கூட ஒரு முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். அந்த எல்லோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு முட்டை ஓரளவுக்கு வெந்ததும் இந்த மாதிரி முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியன் கூட சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருக்க கேபேஜை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துருக்கேன். ரைஸை உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது ஒரே டைம்லேயே போட்டு எல்லாத்தையும் செஞ்சிடாமல் ஒவ்வொரு பேட்சஸாக போட்டு செஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக கிடைக்கும். ஒரே தடவை போட்டு செய்யும் போது நமக்கு அளவுகள் கொஞ்சம் மாறும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ரைஸாக போட்டு செஞ்சுக்கோங்க.
அப்போ டேஸ்ட் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்க்காக நான் இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பெப்பர் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேபேஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் யங்ஸ்டர்ஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.